Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு அங்கமா திகழ்ந்து வரும் தமிழகம் போன்ற தென் மாநிலங்கள் வட மாநிலங்களை விட அதிகமாக வரி செலுத்தியும் மத்திய அரசு தொடர்ந்து தென் மாநிலங்களை புறக்கணிச்சுட்டு தான் இருக்கு. வரி பகிர்வில் சமநிலை கிடைக்கவும் தமிழகத்தின் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலுமே நியாயமான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. இதற்கான கோரிக்கைகளை முன்வச்சுதான் தற்போது தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் ஒன்னா களமிறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாவே மத்தியில் ஆளும் ஆட்சியாளர்கள் தென் மாநிலங்களை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என தமிழகத்தில் ஆட்சி செய்யும் அரசியல் கட்சியினர் இன்றளவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதிக வரி செலுத்தும் தமிழகம் போன்ற தென் மாநிலங்களுக்கு வட மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் குறைந்த அளவே மத்திய அரசு வரிப்பகிர்வு அளிப்பதே இந்த விவகாரத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இருந்து மத்திய அரசுக்கு வரி வருவாயாக அதிக அளவில் ஒரு நிதி கிடைக்குது. ஆனால் அந்த மாநிலங்களுக்கு அரசு ஒரு சொற்ப தொகையை மட்டுமே திருப்பி தரும். இதுவே பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு வசூலித்த வரியை விட மத்திய அரசு அதிக அளவு நிதியை வாரி வழங்கி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாநிலமும் செலுத்திய ₹1 அடிப்படையில் மத்திய அரசு திருப்பி அளித்த தொகையை குறித்த விவரங்களை மத்திய அரசே புள்ளி விவரங்களுடன் வெளியிட்டது. அதன்படி தமிழகத்திற்கு 26 பைசா, கர்நாடகாவுக்கு 16 பைசா, தெலுங்கானாவுக்கு 40 பைசா, கேரளாவுக்கு 62 பைசா என்ற பாகுபாட்டில் மத்திய அரசு திரும்ப அளிக்கிறது. அதே சமயம் மத்திய பிரதேசத்திற்கு ₹1.70 பைசாவும், உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.02 பைசாவும், ராஜஸ்தானுக்கு ₹1.14 பைசாவும் மத்திய அரசு சார்பில் திரும்ப வழங்கப்படுவதாக மத்திய அரசே வரி பகிர்வு குறித்து புள்ளி விவரத்தை வெளியிட்டது. நிதி பகிர்வில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா போன்ற தென் மாநிலங்கள் குற்றம் சாட்டி வருகின்றன. மத்திய அரசுக்கான வருமானம் முழுவதும் மாநிலங்களில் இருந்துதான் கிடைக்கும் போது மாநிலங்களுக்கு திரும்ப வழங்க வேண்டிய பங்கை வழங்குவதில் மட்டும் மத்திய அரசு ஒருதலைபட்சமாக செயல்படுவதில் என்ன நியாயம் என தென் மாநிலங்களை சேர்ந்த ஆட்சியாளர்கள் கூறுகின்றனர். இதேபோல் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்கப்படும் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மும்மொழி கொள்கையை வைத்து தமிழகத்தில் இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாகவும் தமிழக அரசு குற்றம் சாட்டி வருகிறது. சமூக, பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அம்சங்களை அடிப்படையாக வைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முன்னேற்றத்தை நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு மதிப்பிட்டுள்ளது. கல்வியாக இருக்கட்டும், தொழில் முனைவுகளாக இருக்கட்டும் ஆகிய துறைகளில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதால் தமிழகம் இந்தியாவிற்கு மிகச் சிறந்த பல தொழில் முனைவர்களையும், அறிவியல் புத்தாக்க வல்லுநர்களையும், ஆய்வாளர்களையும் வழங்கியுள்ளது. நாட்டை கட்டமைப்பதில் அவர்கள் குறிப்பிடத்தக்க பங்கை ஆற்றியுள்ளனர் என்று மத்திய அமைச்சர் சுகந்த மஜும்தர் உள்ளிட்டோரும் பாராட்டியுள்ளனர். இதுபோல் பல்வேறு துறைகளிலும் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மத்திய அரசும் கடந்த காலங்களில் பாராட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி வேகத்திற்கு இணையாக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்தால் மட்டுமே இந்தியாவின் வளர்ச்சியும் வேகமெடுக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆனால் இதனை சிறிதும் சிந்திக்காத மத்திய அரசு தமிழகத்திற்கு போதுமான நிதியை வழங்காமல் தொடர்ந்து புறக்கணித்து ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டை போடுகிறது அப்படின்னே சொல்லலாம். நாட்டின் வளர்ச்சிக்கே தூண்டுகோலாக இருக்கும் தமிழகம் போன்ற தென் மாநிலங்களுக்கு நியாயமான வகையில் நாடாளுமன்ற தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தமிழகம் போன்ற தென் மாநிலங்களின் பிரதிநிதிகள் அதிகம் இருந்தால்தான் மாநில வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள், மானியங்கள் மற்றும் உரிமைகளை மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெற முடியும். குறைந்த அளவில் பிரதிநிதித்துவம் இருந்தால் ஏற்கனவே தமிழகத்திற்கு நிதி, மானியங்கள் போன்றவற்றை வழங்காமல் புறக்கணிக்கும் மத்திய அரசுக்கு மேலும் எளிதாகி தமிழகத்தை மொத்தமாக புறந்தள்ளி விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கு பின்புலமாக இருந்து செயல்படும் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற தென் மாநிலங்களின் ஒத்துழைப்போடு நாடாளுமன்றத்தில் போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டி போராட்ட காலத்தில் இறங்கி இருக்கிறது. இத்தனை மாநிலங்களும் அதிக பிரதிநிதிகளை தக்க வைத்தால் மட்டுமே மக்களுக்கான நலத்திட்டமாக இருக்கட்டும், மாநில வளர்ச்சி திட்டமாக இருக்கட்டும், மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் சலுகையாக இருக்கட்டும், மானியங்கள் போன்றவையாக இருக்கட்டும், நாம் உரத்த குரலில் பேசி நமது உரிமைகளை வாங்க முடியும் என்று தென் மாநில ஆட்சியாளர்கள் கோரிக்கை விடுப்பது நியாயம்தான? நியாயமான மறு சீரமைப்பு மனதில் வைத்து மத்திய அரசு சிந்தித்து செயல்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.